நான் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்கேன். நான் ஏன் வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னாக்கா, ஒருத்தர் வந்து தமிழ் சேனல் அப்படின்னு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சேனல் பேர் அளவு என்னன்னு சரியாக தெரில. பரிச்சயமான ஆள் தான். யூடியூப்லலாம் போனீங்கன்னா பரிச்சயமாக அவர் வீடியோஸ் எல்லாம் வரும். நிறைய சயின்டிஃபிக்கான விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வன்மத்தெல்லாம் கக்கி வைப்பார். அவருக்கு நிறைய ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க அவருக்கு எதிராக வந்து பேசுகிறது எல்லாமே தவறு அப்படின்றது தான் பேசியிருப்பாங்க. யூடியூப் வீடியோஸ்லாம் கூட நிறைய ரிப்ளை வீடியோலாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு நானும் அவர் மாதிரி ஒரு ரிப்ளை வீடியோ சின்னதாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு 2-3 நாள் முன்னாடி உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. காவேரி இஷ்யூக்காக காவேரிலேருந்து தண்ணி வாங்கி தர முடியல, தண்ணி வரல அப்படின்றதெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாரு விவசாயிகள் தோழர்கள் முன்னாடி. அங்கே பேசும்போது நான் ஏன் தண்ணி வரல, எதுக்கு தண்ணி வரல, இவரால் ஏன் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் நிறைய பேசுகிறாரு. சரிங்களா? அதுலெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வியோ, நாங்கள் செஞ்சுருக்கோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தெம்பும் இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை, ஒரு டேஷும் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, த்ரிஷான்னு குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுக்கும்போது அங்கேருந்து அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. அங்கே மட்டும் தண்ணி வரணும், அதுதான் அவரோட பிரச்சனை அப்படின்றாரு. இதில் எந்த தவறும் இல்லைல்ல. நாங்கள் சொன்னது டைரெக்டான மீனிங் தண்ணி வரல அப்படின்றத பற்றி தான் அவர் பேசுகிறாரு. லிட்ரலாக என்ன மீனிங்கோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் மட்டும் போயிட்டு உள்ளே என்ன அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? அங்கே ஒருத்தர் எலும்பை நீங்கள் கேட்டை முன்னாக்கா எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் லிட்ரலாக எடுத்துக்கிட்டீங்களா? லிட்ரலாக என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதை எடுத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி தானே இது லிட்ரலாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உள்ள அர்த்தமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு தேவைன்னா லிட்ரலாக எடுத்துப்பீங்க, உங்களுக்கு தேவைன்னா உள்ள அர்த்தமாக எடுத்துப்பீங்க. என்னங்கடா உங்களுக்கு போங்காகுதே? அவ்வளோ பேசினார். தண்ணி வரல, இவரால் தெம்பு இல்லை, திராணி இல்லை அப்படின்னு பேசினார்ல. ஏன் வரல அப்படின்றது, ஏன் வராமல் போச்சு அப்படின்றத பற்றி பேச வேண்டியதானே? ஏன் வராமல் போச்சு அப்படின்னு பேச வேண்டியதானே? அதை விட்டுட்டு நடுவில் பூந்து இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதனால் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஒரு கேஸை போட்டு அவர் மேலே தூக்கி உள்ளே வைக்கணும்னு சொல்லி 8 மணி நேரம் இங்கேருந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனீங்கள்ல. சந்தில் இடுக்கில் இருந்த ஒவ்வொரு திமுக காரனும் வெளியில் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களாவே வாலண்டியராக வந்து அவருக்கு ஒரு ரோட் ஷோ பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க. இது ரிட்டர்ன் வரும்போது கூட்டத்தை பார்த்தீங்களா? இதோ வருது பாருங்கள். சரியான கூட்டம் ரிட்டனில். ஐயோ, எதை லிட்டரலாக எடுத்துக்கணுமோ அது லிட்டரலாக எடுத்துக்கிறது இல்லை, எதை உள்ள அர்த்தமாக எடுத்துக்கணுமோ அதை உள்ள அர்த்தமாக எடுத்துக்கிறது இல்லை, எதை எடுத்துக்கவே கூடாதோ அதை எடுத்துக்கிறது. ஆனால் உங்களோட எண்ணங்கள் வந்து ஆட்சியை வந்து எப்படி நேக்கு போக்கோட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இவன் வந்து ஆப்போசிட்டில் நின்று பேசுகிறானா, இவனை தூக்கி உள்ளே போடு, இவனோட குரல் வலையை நசுக்குனா திருப்பி அவன் பேசவே கூடாது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க லாஸ்ட் டைம் அசம்பிளி நடக்கும்போதே வந்து உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பார், உங்களோட கட்சிக்காரங்களாம் எவ்வளோ வழக்குகள் வாங்கியிருக்காங்க, இன்னார் அப்படின்றது எல்லார் பேரும் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே வந்தார். அது இப்போ டபுள் த ட்ரிபிள் ஆகிருக்கு. திருப்பி இந்த செஷனில் நடக்கும், இந்த செஷனில் அசம்பிளியில் நடக்கும்.
அப்போது வந்து இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் பதில் சொல்லுங்கள், சரியா? ட்விட்டரில் தான் நமக்கு பதில் வரும். ஏன்னா எழுதி கொடுக்குறதுக்கு ஸ்பாட்டில் ஆள் இல்லை. அதனால் ட்விட்டரில் போய் பதில் சொல்லுங்கள். இந்த பையனுக்கு வந்துடுறேன், தமிழில் என்ன பேரை வந்து இளவு, சரியா? அந்த பையன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நாங்கள் இது மாதிரிலாம் பேச மாட்டோம், நாங்கள் போய் ட்விட்டரில் ஒவ்வொருத்தன் கேள்வி கேட்குறவனுக்கு கீழேயும் அவன் என்ன பதில் சொல்கிறான், அவங்க அம்மாவை எப்படி கேட்குறான், அவங்க அப்பனை எப்படி கேட்குறான், அவங்க அக்காவை எப்படி கேட்குறான்னு போய் பாடுறா. அங்கே போய் பாரு, உனக்கு நீ கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கும். உன்னோட விச்சுவல் வாய்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அங்கே போய் பாரு. கமெண்ட்டில் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் அவன் என்னென்ன எழுதுறான்றத பார்த்து தெரிஞ்சுக்கோ. நாகரிகமாக அரசியல் பண்ணுறோன்றது அதனால் அந்த நாகரிக அரசியலில் தான் நீங்கள் வந்து முளைச்சி வந்து நின்றுக்கிறீங்க. இங்கே தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டார்ல, ஏன் தண்ணி ஏன் வராமல் போச்சு அப்படின்னாக்கா, உங்கால் மணல் குவாரி விட்டு வச்சுருக்கிறாரு. ஆற்றுல இருக்கிற மணல்லாம் எடுங்க, ஆற்றுல இருக்கிற மணல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குவாரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் அவரால் கேட்க முடியல அந்த இடத்துல தண்ணி வேணும் அப்படின்ட்டு. ஐயோ ஐயோ, இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேன் அதுக்குள்ளார. காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ. கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் உங்களோட கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸ் உங்களோட கூட்டணியில் இருந்து 2 அமைச்சர் பதவியை வாங்கியிருக்கு. அந்த 2 அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு கூட தண்ணி திறந்து விடுறதுக்காக இங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கல, இங்கேருந்து ஒரு கேள்வி கேட்கல அப்படின்னாக்கா அது எப்படி சரியாக இருக்கும்? இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது. இவங்கள வந்து இவ்வளோ தள்ளி தான் வைக்கணும் அப்படின்றதுனால தள்ளி தான் வச்சுருந்தாங்க. வெறும் எம்எல்ஏ போஸ்ட்டாக அது வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டேரி அப்படின்ட்டு. அமைச்சர்லாம் வாங்கி வச்சுன்னு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும், நாளை பின்ன அவங்க எதாவது முரண்டு பிடிச்சாங்க அப்படின்னாக்கா இவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அங்கே சரியான முறையில் பதில் வராது, அதனால் தள்ளி ஏறிங்கிறா அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ கூடவே வச்சுருக்கீங்க, உங்களால் அவங்ககிட்ட சொல்லி வாங்க முடியல. டிஎம்கே போயிட்டு அவங்கள பேசி தண்ணி கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அண்டர் டீலிங் இவங்க வச்சுன்னுக்குறாங்களாம். நீங்கள் என்ன கூட வச்சுன்னுக்குறீங்க காங்கிரஸை? நீங்கள் ஏன் காங்கிரஸை கூட வச்சுருக்கீங்க? துரத்தி விட வேண்டியது தானே? அதே மாதிரி இப்போது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி மகாபலிபுரம் சைடுக்கு ஏதோ ஒரு மீட்டப்புக்காக ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்தார். இங்கே ராகுல் காந்தி வந்தவர் என்ன பேசியிருக்கணும்? நீட்டு பிரச்சனை இருக்குது, இங்கே நீட்டு பிரச்சனையை வந்து நாங்கள் அப்போசிஷன் பண்ணுறோம், எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம், எங்களுக்கு நீட்டு வேணாம், அதை பற்றி பேசிக்கணும். அதை பேசலை. கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறந்து விடுறதுக்காக நான் வந்து என்னுடைய கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது, நான் அங்கே போய் பேசி உங்களுக்காக தண்ணி திறந்து விடுறதுக்காக நான் வழியை ஏற்படுத்தி தரேன் அப்படின்றது பேசியிருக்கணும். பேசலை. இவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் டைம் இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு என்னென்னா 50%ன்றீங்களா, 50%னா கரெக்டான முறையில் எங்களுக்கு அலோகேட் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து 7.3% 13% அதுக்கு குறையக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட நிலைப்பாடு. அது தந்தாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் கொடுத்துட்டு போயிடுறேன், நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இவங்களோட இதுவாகவே இருந்தது டிஎம்கேவோடது. அவங்க கொடுத்தாங்கன்னா சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. என்ன அப்படின்னாக்கா என்னோட குரல் அந்த இடத்துல ஒலிக்கணும், அந்த இடத்துல நாங்கள் தடுத்தா அங்கே நிற்கணும் அப்படின்றது தான் இவங்களோட குறிக்கோள். அது வந்து குறைச்சி தரேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா இவங்களாம் நிற்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு இருந்த டிஎம்கே லாஸ்ட் டைம் இருந்த டிஎம்கே வந்து ஒத்துக்கலை, இப்போவும் ஒத்துக்க மாட்டாங்க, தலைகளாக நின்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்களுக்கு சொல்லி
போன கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் கோடி கடனை வாங்கிருச்சு அப்படின்றது பிப்ரவரி மாதமே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்றது பிப்ரவரி மாதமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் ஆச்சு. அப்போவே தெரிஞ்சிருக்கணும் இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் கொடுத்துட்டார். 2500 ரூபா மகளிர் உதவித்தொகை 2500 ரூபா, அதுக்கப்புறம் படித்த பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் தனக்கே வந்து வருவோமா வரமாட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு வழியில் ஓட்டு போட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் வந்துட்டார். வந்துட்டு அப்புறம் 10 லட்சம் கோடி இருக்குது, எங்களால் முக்க முடியல, முணங்க முடியல, திரும்ப முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு, நான் கொஞ்ச நாள் கழித்து நான் தரேன் அப்படின்ட்டார். இப்போ சரிங்களா, இந்த 3 மாதம்தான் போயிருக்கு. 3 மாதத்தில் 21,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. 3 மாதத்தில் 21 இவங்க வந்து போன கவர்மெண்ட் மேலே வச்ச அலிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, இவங்க ஸ்டாலின் சார் 30% நிதி வந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறாரு அப்படின்னாங்க. அந்த 30%ம் இப்போ ப்ளஸில் தான் வந்து நின்றுக்கணும். அதுவும் வரும், அதுவும் வந்துடும், அதுவும் வரும். ப்ளஸ் வந்து இந்த டாஸ்மாகில் வந்து சில 1000 கோடிகள் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுது, அதுவும் தடுத்துட்டார். அதையும் நான் நம்புகிறேன். அதுவும் வந்து இந்த ப்ளஸில் தான் வந்து நிற்கணும். சரிங்களா, இப்போ மைனஸில் தான் காட்ட போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ரெண்டு விஷயம் வருது. ஒன்று, தாவேக தலைவர் சொன்னது பொய். சரியா, அவர் செஞ்சு காட்டிட்டாருன்னா அது உண்மை. இப்போ அவர் பொய் சொல்லியிருக்காரா உண்மை சொல்லியிருக்காரா அப்படின்றத கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுறேன். சரிங்களா, ப்ளஸில் வந்து நின்றுச்சுன்னா அவர் சொன்னது உண்மை. ப்ளஸ்லேயே வரல, கிராஜுவலாக அப்படியே ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அவர் சொன்னது பொய். மைனஸில் போயிருந்ததுன்னா அவர் சொன்னது பொய். அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிருதுன்னு அர்த்தம். யார் அக்கௌண்ட்டுக்கு? தற்போதுள்ள தலைவர் அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. ஓட்டு போட்டது சரியா இல்லை நம்ம தலையிலே நாமளே போட்டுக்கிட்ட வம்பா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.